இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சயின்ஸு பிஹெச் அளவீடு கணக்குகள் லெசன் நம்பர் 10 வேதி வினைகளின் வகைகள் பார்ட் 1 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். பிஹெச் அளவுகோல் ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவை அளக்க உதவும் ஒரு அளவீடாகும். ஒரு கரைசல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதனோட ஹைட்ரஜன் செறிவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குற ஒரு அளவுகோலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஹெச் அளவுகோல் அப்படின்னு சொல்லுவோம். பிஹெச் அளவீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? முதல்ல பிஹெச் அளவீட்டை வந்து யார் அறிமுகப்படுத்தினது அப்படின்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த உயிரி வேதியியல் விஞ்ஞானி எஸ்பிஎல் சாரன்சன் என்பவரால் 1909 முன்மொழியப்பட்டது. பிஹெச் அளவீடு அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோன்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த உயிரி வேதியியல் விஞ்ஞானி எஸ்பிஎல் சாரன்சன் அப்படின்றவர் 1909 சொல்லியிருக்கிறாரு. பிஹெச் என்றால் என்ன? ஒரு கரைசலின் அமிலம் அல்லது காரத்தின் வலிமையை அக்கரைசலின் ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் அளவிடுதல். ஒரு கரைசல் வந்து அமிலத்துவம் அதிகமாக இருக்கா இல்லாட்டி காரத்துவம் அதிகமாக இருக்கா அப்படின்றது வந்து அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுடைய அடர்த்தியை பொறுத்து பார்க்குறது பேர் தான் பிஹெச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஹெச் அளவீடு என்பது 0 முதல் 14 உடைய எண்களை கொண்ட ஒரு அளவீடாகும். ஜிஹெச் அளவில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0லேருந்து 14 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஹெச் என்பதே ஹைட்ரஜன் அயனியின் செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மடக்கையினுடைய எதிர்மதிப்பு தான். அமிலங்களின் பிஹெச்சின் மதிப்பு 7ஐ விட குறைவாகவும் காரங்களின் பிஹெச் மதிப்பு 7ஐ விட அதிகமாகவும் நடுநிலை கரைசலின் பிஹெச் மதிப்பு 7க்கு சமமாகவும் இருக்கும். பிஹெச் மதிப்பை எவ்வாறு கணக்கிடலாம்? பிஹெச் மதிப்பை கணக்கிடுறதுக்கு வந்து சில வரைமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மெத்தட்லாம் பண்ணணும், சில ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட், லாஜிக்கலாகவே போட்டுடலாம். ஹைட்ரஜன் அயனி அப்படின்னா ஹைட்ரஜன் அயனி இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆசிட்னு சொல்லுவோம். ஹைட்ராக்சில் அயனியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிட் அப்படின்னா அமிலத்துவம் உடையது, பேஸ் அப்படின்னா காரத்துவம் உடையது, காரம் அப்படின்னா கசப்பு சுவை உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ன்றது கசப்பு சுவை உடையது, அமிலம் அப்படின்றது புளிப்பு சுவை உடையது. அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க. லாக் 10^10 வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா 1ன்னு எழுதணும். லாக் 10^1 எப்படி எழுதணும் அப்படின்னா 0ன்னு எழுதணும். அதனுடைய மதிப்பு லாக் 10^10 மதிப்பு வந்து 1, லாக் 10^1 மதிப்பு வந்து 0. இப்போ லாக் 10 a × p அப்படின்றது ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி நம்மளால் எழுதலாம் அப்படின்னா லாக் 10^a ப்ளஸ் லாக் 10^b அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, லாக் 10^a × b வந்து எந்த மெத்தடில் எழுதிருக்குமோ இப்போ அதே மெத்தடில் தான் லாக் 10^1 × 10^-2 அப்படின்றது எழுதணும். லாக் 10^-2 அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா அப்படியே லாக் 10ஓட மல்டிபிள் பண்ணணும். லாக் 10^1ன்னு எழுதணும். அடுத்து வந்து லாக் 10^-2 அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மல்டிபிள். ஸோ எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா லாக் 10 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் 10^1ன்னு ரைட் பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் 10 மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் 10^, ஓகே, லாக் 10^10-2 அப்படின்னு ரைட் பண்ணணும். இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் பண்ணணும். அடுத்து வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 0.01 அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/100ன்னு எழுதலாம். ஸோ அதை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா டிவிஷனில் இருந்து மேலே போகும்போது 10^-2ன்னு வரும். அப்போ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 × 10^-2ன்னு எழுதலாம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.001 is equal to 1/1000 அப்படின்னு எழுதலாம். இதை ரைட் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 × 10^-3ன்னு ரைட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஃபார்மேட்டுக்காக தான் கொடுத்துருக்கேன். 0.001 அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/10,000 எழுதலாம். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 × 10^-4 அப்படின்னு சிம்பிள் ஃபார்மில் எழுதலாம். இப்போ H + அயான் இந்த ப்ராக்கெட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து என்னது அப்படின்னா அமிலமோ இல்லாட்டி காரத்தினுடைய செறிவை வந்து குறிக்கிறதுக்காக இந்த ப்ராக்கெட் வந்து போடுறாங்க. டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணாமல் டைரெக்டாக சிம்பிளிஃபை ஃபார்ம்லேயே கொடுத்துருவாங்க.
1 × 10⁻⁶ சொல்லி சம்டைம்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ எம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, சம்மில் எம் அப்படின்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மதிப்புகளுக்கு பின்னாடி எம்முன்னு கொடுத்துருப்பாங்க. எம் என்பது வந்து எதை குறிக்குதுன்னா, மோலின் அளவை வந்து குறிக்கிறது. எவ்வளோ துகள்கள் இருக்கிறதுன்றதை குறிக்குது. ஒரு எம் அப்படின்றது, ஒரு மோல் அப்படின்றது என்ன குறிக்குது அப்படின்னா 6.023 × 10⁻23 அப்படின்றத குறிக்குது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ப்ராக்கெட் வந்து எதை சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ப்ராக்கெட் குறி வந்து எதை சொல்லியிருக்குன்னா செறிவை குறிக்கிறது. இப்போ ஹைட்ரஜன் அயன் இல்லாட்டி ஹைட்ராக்சில் அயனுடைய செறிவு, அதனுடைய அடர்த்தி எவ்வளோ இருக்குது அப்படின்றத குறிக்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து H3O ப்ளஸ் அயானியை வந்து எளிய ஃபார்மில் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா H ப்ளஸ் அயானின்னு சொல்லி எழுதியிருக்கலாம். இதுதான் நமக்கு என்னது அமிலம். இதை பார்த்தோன்னே H+ன்னு வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமிலம் அப்படின்றத ரைட் பண்ணணும். ஹைட்ரஜன் மட்டும் தனித்திருந்தால், ஹைட்ரஜன் பக்கத்தில் O இருந்துச்சு அப்படின்னா, ஹைட்ராக்சில் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஹைட்ராக்சில் இருந்துச்சுன்னா அது வந்து பேஸாக மாறிடும். காரம் வந்து நமக்கு என்னது கசப்பு சுவை உடையது. ஹைட்ரஜன் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது அப்படின்னா ஆசிட் அமிலம், அது வந்து புளிப்பு சுவை உடையது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொது நிறங்காட்டின்னு சொல்லியிருக்காங்க. pH அளவை வந்து குறிக்கிறதுக்கு பொது நிறங்காட்டின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பொது நிறங்காட்டியில் வந்து பார்த்தோன்னா நிறைய நிறங்கள் இருக்கும். இதில் வந்து 0லேருந்து 6 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது அமிலங்கள். மொத்தம் டோட்டலாக வந்து 0லேருந்து 14 நம்பர்ஸ் வந்து இருக்கும் பொது நிறங்காட்டியில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கிறதுல 0லேருந்து 6 வரைக்கும் நமக்கு இந்த இண்டிகேட்டர் காமிச்சிச்சு அப்படின்னா, பொது நிறங்காட்டி வந்து காமிச்சிச்சுன்னா அது வந்து அமிலமாக இருக்கும். நம்பர் 7ல் காமிச்சிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நடுநிலைத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவோம். 8லேருந்து 14 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அமிலம் வந்து புளிப்பு சுவை உடையது. காரம் அப்படின்றது நமக்கு என்னது கசப்பு சுவை உடையது. காரம்னா காரம், கசப்பு சுவை உடையதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். கசப்பு சுவை உடையது. இப்போ இந்த அமிலத்தன்மை 6லேருந்து கீழே போக போக அமிலத்தன்மை அதிகரிக்கும். சரி, அமிலத்தன்மை 6லேருந்து கீழே 6ல் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அமிலத்தன்மை வந்து குறைவாக இருக்கும். அப்படியே கீழே போக போக அமிலத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த காரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 8 வந்து காரத்தன்மை வந்து குறைவாக இருக்கும். மேலே போக போக 14 போகும்போது காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அமிலம் வந்து இந்த சைடுலேருந்து இந்த சைடு போகும்போது அதிகரிக்கும். காரம் வந்து 8லேருந்து இங்கிட்டு 14 வரைக்கும் போகும்போது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா காரத்தன்மை அதிகரிக்கும். நம்பர் 7 வந்து நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா நடுநிலைத்தன்மையை குறிக்குது. ஒரு கரைசலின் pHன் மதிப்பை பொது நிறங்காட்டி ஒன்றின் உதவியால் காண முடியும். சரி, அப்போ pHோட மதிப்பு வந்து இந்த பொது நிறங்காட்டினால் பார்க்க முடியும். ஆனால் அது எப்படி தான் பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு பொதுவான தோராயமான மெத்தடில் தான் பார்க்க முடியும். பொதுவாக மனித இரத்தத்தின் pHன் மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7.4 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மனித இரத்தத்தின் pH மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 7.4 ஆகும். நன்றி.